ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். கர்நாடகா ஸ்பெஷல் கோசம்பரி இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷலாக செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு 1/4 கப் அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி 2-3 தாட்டி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரத்துலேயே ஊறிடும். இதை மூடி போட்டு ஓரமாக ஒரு பக்கம் வச்சிடலாம். இதுக்கு போடுற காய்கறி எல்லாம் பார்த்துடலாம். இப்போ ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கேரட்டு, அப்புறமா மாங்காய், நல்ல புளிப்பான மாங்காய், பச்சை மிளகா 2, அடுத்ததாக ஒரு பாதி லெமன் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கொத்தமல்லி இலை, இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுக்க போகிறோம். முதல்ல கேரட் எடுத்துக்கோங்க. சைடில் கட் பண்ணிவிட்டு மேலே நல்லா சுரண்டி எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அடுத்ததாக வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. அதையும் சைடில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா மாங்காய், அதையும் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு எடுத்துக்கரலாம். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிடுங்க. நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். நீங்கள் பாசிப்பருப்புக்கு பதிலாக பச்சை பயிர் கூட ஊற வச்சு எடுத்துக்கரலாம். முளைக்கட்டி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மாங்காய் அதை இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கேரட்டு, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அப்புறமா வெள்ளரிக்காய், அதையும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் போல் தேங்காய் துருவந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கரலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்து உப்பு அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா அதையும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் லெமன், புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கரலாம். இதில் புளிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுற வேலை தான். இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். டயட் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். இதில் ஆயில் கிடையாது, குக் பண்ணவும் இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும். நம்ம இதை சாப்பிடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.